கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில் சர்வ வல்ல தேவனை நாம் ஒன்றிணைந்து ஆராதித்து மகிமைப்படுத்த அவர் கொடுக்கிற சந்தோஷத்தினாலே நாம் எல்லாரும் நிரப்பப்பட தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 44, 2, 3 வசனங்கள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான காரியம், இந்த ஆண்டின் துவக்கத்திலே படைத்த எனக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். அதற்கு உங்களைத்தான் நான் சாட்சியாக நிறுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த துணை செய்கிற ஆண்டவர் செய்கிற காரியங்களிலே முதலாவது காரியம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை கர்த்தர் ஊற்றுகிறார். இரண்டாவதாக வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை கர்த்தர் ஊற்றுகிறார். மூன்றாவதாக நம்முடைய சந்ததியின் மேலே அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். இன்னொன்றையும் கர்த்தர் ஊற்றுகிறார். அது என்னவென்று சொன்னால், உன்னுடைய சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய தேவன் தாராள குணமுள்ளவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். எல்லார் மேலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அவருடைய பிள்ளைகளோ அல்லது அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களோ யாராயிருந்தாலும் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லார் மேலும் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். நமக்கு எல்லாருக்கும், நான் காலையில் சொன்னது போல், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் எவ்வளவு தான் படித்தாலும் 100 மார்க் தான் வாங்க முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது 100 தான் கொடுக்க முடியும். ஆனால் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊற்றும் பொழுது 1000 மடங்கு நம்ம மேலே கர்த்தர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய குணாதி 3 ஆண்டவர் ஏன் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார் என்று சொன்னால், அவருடைய 3 தன்மைகள் அதில் அடங்கி இருக்கிறபடியினாலே தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் ஊற்ற வேண்டுமானால் நம்மேலே அவர் நம்மை பொறுத்த அளவிலே ஆண்டவர் ஊற்ற வேண்டுமானால், ஒருவேளை அவர் ஆண்டவர் வல்லமை உடையவராய் இருக்கலாம், அல்லது தாராள குணமுள்ளவராய் இருக்கலாம், அது நம்மை குறித்த குறிப்பிட்ட திட்டமுடையவராய் இருந்தாலும், நம்மிடத்தில் 3 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த 3 காரியத்தில் 2 காரியத்தை குறித்து காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, தகுதி இல்லாத ஒரு ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் கொடுக்கும்போது தகுதியை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுத்த பின்பு ஒன்றை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாக உயர வேண்டும், தகுதி உள்ளவர்களாக வளர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆசீர்வாதம். இதை ஆண்டவர் தரும் பொழுது எப்பொழுது நடக்கல, வழக்கத்திற்கு மாறாக நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ கீழ்ப்படியும் பொழுது வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதத்தை இந்த மாலை வேளையிலே பார்ப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். முதலாவது தகுதி இல்லாத ஆசீர்வாதம். இரண்டாவது
வழக்கத்திற்கு மாறான ஆசீர்வாதம். மூன்றாவது, மறுக்கவே முடியாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலருக்கு இதை சொல்லும்போது, இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள் என்று சொன்னால், சிறைப்பட்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை திரும்ப அழைத்து வந்து ஆசீர்வதிப்பதற்காக என் ஆண்டவர் விரும்பினார். அந்த நேரத்தில் சொல்லுகிறார், பட்டு போன சிதைந்து போன எல்லாத்தையும் நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? கிடைக்க பண்ணுவேன். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நீர் எதற்காக கொடுக்கிறீர்? கவனியுங்கள், இஸ்ரவேலே, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் இதை கொடுக்கவில்லை. ஆசீர்வதிப்பதற்காக அல்ல. அதற்கு பதிலாக சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். சம்பவித்தது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எந்தெந்த இடத்திலே, எந்தெந்த ஊரிலே தோல்வி என்று அறியப்பட்டு நீங்கள் வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் உட்படுத்தப்பட்டீர்களோ, அந்த இடத்தில் எல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை மறுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தாலே நிரப்புகிறார். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மூன்றாவது ஆசீர்வாதம் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அல்ல, என் நிமித்தம் எங்கள் தெரு ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் சபையின் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களை பார்க்கிறாங்களே, எங்களை கவனிக்கிறார்களே, அவர்களை நீர் சொல்ல வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. பார்க்கிற மற்றவர்கள் சொல்லுவார்கள், விரோதிக்கிறானே பிசாசு, அவனை வைத்தும் கர்த்தர் சொல்ல வைப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்க்கிறவங்களையும் சொல்ல வைப்பார். விரோதிக்கிற சத்துருவையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். என்ன சொல்ல வைப்பார்? இந்த வீடு இந்த தெருவில் இருப்பதனால தான் இந்த தெரு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த வீட்டில் பிரேயர் நடப்பதினால் தான் இந்த பகுதி சமாதானமாய் இருக்கிறது. அந்த சபை இருப்பதால் தான் அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த ஆள் எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறார், எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறார், அதனால தான் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள். அல்லது ஒருவேளை தொழில் நடத்தினார், கர்த்தருடைய தொழில் நடத்துகிற பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், உங்க கீழே வேலை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்க கிட்ட நான் வேலை செய்வதனால தான் எனக்கு நன்மை கிடைக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லுவதற்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் என்ன? இந்த ஆசீர்வாதத்தை ஊற்றும் பொழுது எவரும் மறுக்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றும் பொழுது எவரும் மறுக்க முடியாது. இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் யார் என்பதை ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30:30. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். எப்பொழுது? யாக்கோபு மாமனாரை பார்த்து சொல்கிறான், உம்முடைய வீட்டுக்கு நான் வரும் முன்பு உமக்கு இருந்த ஆசீர்வாதம் கொஞ்சம்தான், ஆனால் நான் வந்த பிறகு உமக்கு ஆசீர்வாதம் பெருகி இருக்கிறதுன்னு உமக்கே தெரியும். மாமனாட்ட சொல்றார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம்
3-6 வசனங்கள். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு செய்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி போத்திபார் பார்த்தான். ஆசீர்வாதமான 3வது ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவார். அது மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்கள் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிற சாட்சிக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். பிறரை வைத்து சாட்சி சொல்ல வைப்பார். மறுக்க முடியாத ஆசீர்வாதம். கை உயர்த்தி, ஆண்டவரே, மறுக்க முடியாத ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 61வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த வசன கடைசியிலே பார்க்கிறோம், அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். யோவான் தீர்க்க தரிசனம் சொல்லி குற்றத்தை உணர்த்துகிறான். இரிட்டேஷனாக இருக்கிறது. சிறையில் பிடித்து அடைத்து விட்டான். ஆனாலும் அந்த யோவான் ஸ்நானனை ஏரோது கொல்லவில்லை. ஏன் கொல்லவில்லை? மார்க் 6வது அதிகாரம் 10வது வசனம். பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடம் விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். அவன் தேவனுடைய மனுஷன். அவனிடத்தில் ஆலோசனை கேட்டால் சரியான ஆலோசனை சொல்லுவான். அவன் ஆலோசனையின்படி நடந்தால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று அறிந்து சிறையிலே அடைத்திருந்தாலும் சிறை சேதம் பண்ணாமல் காத்திருந்தான். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய பிள்ளைகள் தான் காரணம், திருச்சபைகள் தான் காரணம் என்பதை ஆண்டவரே காணத்தக்கதாக நீர் ஊற்றுவீராக. அல்லேலூயா. 2வது, முதல் காரியத்திலே 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 1 தகுதியே இல்லாத ஆசீர்வாதம், 2வது வழக்கத்திற்கு மாறான ஆசீர்வாதம், 3வது மறுக்கவே முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே இந்த அபாத்திரமான ஆசீர்வாதத்தை, அதாவது தகுதி இல்லாத ஆசீர்வாதத்தை, வழக்கத்திற்கு மாறான ஆசீர்வாதத்தை, சாத்தான் கூட மறுக்க முடியாத ஆசீர்வாதத்தை உம்முடைய ஜனத்தின் மேல் ஊற்றுவதற்கு உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி கேட்டால் அந்த திட்டத்தை 4-5 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 44வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான்.
நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 3 ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறீரே, எதற்காக ஊற்றுகிறீர்? உம்முடைய திட்டம் என்ன என்று சொல்லி கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய திட்டம் என்ன தெரியுமா? தடுக்க முடியாத வளர்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தடுக்க ஏன் நான் ஊற்றுகிறேன்? ஏன் தகுதி இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்? ஏன் இயற்கைக்கு வழக்கத்திற்கு மாறானதை கொடுக்கிறேன்? ஏன் மறுக்க முடியாததை, பிசாசு கூட மறுக்க முடியாததை நான் ஏன் கொடுக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளை தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சியை கூடாக நான் நடத்த போகிறேன். அல்லேலூயா. ஆவியை நல்ல கவனிங்க. அவர் ஊற்றுவேன் என்று சொல்லி ஊற்றினதற்கு காரணம், தண்ணீரை ஊற்றினார், ஆறுகளை ஊற்றினார், ஆவியை ஊற்றினார். இந்த மாலை வேளையிலும் சொல்கிறார், உன்மேலே, சந்ததியின் மேலே, சந்தானத்தின் மேலே ஊற்றுவேன் என்று சொன்னீரே, நீர் ஊற்ற காரணம் என்ன என்றால், 4வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் ஊற்றுவேன். அதனாலே ஆண்டவருடைய திட்டம் என்ன? முக்கியமாக எதிர்பார்த்து இந்த மாலை வேளையிலே கர்த்தரை நீங்களும் நான் துதிக்க வேண்டும். இந்த ஆண்டிலே கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. அவருடைய திட்டத்திலே ஆவியை, அதாவது ஆசீர்வாதத்தை, தண்ணீரை ஊற்ற காரணம், அவர் சபையை குறித்து, அவருடைய ஜனங்களை குறித்து அவருக்குடைய திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம்? அவர்கள் மரங்களைப் போல வளருவார்கள் என்றல்ல, அவர்கள் புல்லை போல, அலரி செடியை போல வளருவார்கள். அர்த்தம் என்ன? ஏன் மரங்களாய் வளருவார்கள் என்று சொல்லவில்லை. ஏன் புல்லை போல, ஏன் அலரி செடியை போல வளருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நட்டால்தான் மரம் வளரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நட்டால்தான் மரம் வளரும். ஆனால் புல்லோ நடாமலே வளர்ந்து கொண்டே இருக்கும். நாணல் நடாமலே வளர்ந்து கொண்டிருக்கும். ஆற்றின் கரையின் ஒரு ஓரத்தில் தண்ணீர் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய திட்டம் என்ன? ஒருவராலும் தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் இந்த 2025வது ஆண்டிலே தம்முடைய ஜனத்திற்கு தேவன் உலகமெங்கிலும் திட்டமிட்டிருக்கிறார். அதுதான் அவருடைய திட்டம். ஆண்டவரே, என் பிரச்சனை, ஆண்டவரே, என்ன எனக்கு தடை வந்தாலும் நீர் ஊற்றுவீர். ஊற்ற காரணம், தடுக்க முடியாத வளர்ச்சிக்கு கொடுக்க திட்டமிட்டிருக்கிறீர். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எவ்வளவாய் அவங்கள ஒடுக்க நினைச்சாங்களோ அவ்வளவா இஸ்ரவேலர் பெருக செய்து காண்பித்த தேவன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் ஆசீர்வாத மலையை ஊற்றுவேன் என்று சொன்னார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் வாசிங்க. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 30வது வசனம் 37வது வசனம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். 37.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருக பண்ணுவது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கோதுமை விருட்சங்கள் வளருவது போல பெருக செய்வேன் என்று சொன்னார். 37வது வசனத்தில் மந்தை பெருக செய்வது போல நான் மனுஷரையும் பெருக செய்வேன். நீர் அதை செய்ய திட்டமிட்டு தான் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும். எத்தனையோ எதிர்ப்புகள் ரோம அரசாங்கத்தால், யூத மதத்தால் தேவனுடைய ஜனத்திற்கு வந்தது. ஆனாலும் என் தேவனுடைய மனதிலே ஒரு திட்டம் இருந்தது. 120 பேரோடு துவங்கின அது 3000 5000 என்று பெருகி பெருகி யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எல்லாம் சபைகள் சமாதானம் பெற்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்ந்து பெருகின என்று சொல்லி புள்ளை போல் தடையின்றி வளர செய்வதற்கு ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எதற்காக இதை செய்கிற நம்முடைய இரண்டாவது திட்டம் என்ன என்றால் 44:5. ஏசாயா 44:5. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. முதலாவது தடுக்க முடியாத ஆண்டவருடைய திட்டம், தடுக்க முடியாத வளர்ச்சி. இரண்டாவது என்ன தெரியுமா செய்யறாரு? பலவந்தம் செய்யாமல் தானாக சாட்சி கொடுக்க செய்வார். அர்த்தம் என்ன? அவனுக்கு இயல்பான பேர் அதல்ல. அவன் இஸ்ரவேலன் அல்ல. இஸ்ரவேலின் சமூகத்திற்கு அந்நியனாய் இருப்பவன். ஆண்டவருடைய திட்டம், அவருடைய பிள்ளையாக மாறாத ஒரு ஆள் வந்து சொல்வாராம், நான் இயேசுவுடைய பிள்ளை. யாரும் போய் சொல்ல யாரும் போய் சொல்லல. ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே தேசத்தில் என்ன கான்வர்சேஷன் ஓடும் என்று அவருக்கு தெரியும். தெரிந்து தான் சொல்லுகிறார், பிறப்பதற்கு முன்னால் வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். அந்த திட்டம் என்ன? யாரும் தூண்டாமலே, யாரும் பலவந்தம் செய்யாமலே, நான் அவருடையவன், நான் கர்த்தருடையவன், நான் தேவனுடைய பிள்ளை என்று தானாகவே சாட்சி கொடுக்க கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை உலகம் முழுவதிலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17-18 வசனங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவனுக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோயிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோயிலில் நான் பணிய வேண்டிய காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. அவன் யார்னா? தொழு நோயாளன். அந்த நோய்க்கு காலத்தில் மருந்தே கிடையாது.
அந்த சமயத்தில் தேவ மனிதன் சொல்கிறார், யோர்தானிலே 7 முறை போய் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லுகிறான். மூழ்கி எழும்புகிறான், சுகமடைந்தான். நாகமான் நன்றி சொல்லுவதற்காக அந்த நாகமான் திரும்பி வருகிறான். திரும்ப வரும்போது யாரும் அவரை பலவந்தம் செய்யவில்லை, யாரும் அவனுக்கு பிரசங்கம் பண்ணவில்லை, அவன் எந்த கோவிலுக்கும் போகவில்லை, தானாக எந்த சர்ச்சுக்கும் போல. ஆனால் தானாக சொல்கிறான், நான் ரிம்மோன் கோயிலுக்கு போவேன், எனக்கு ஒன்று தெரியும், இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவனாய் அவர் இருக்கிறார். அவருக்கு பிரியமாய் நடக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று எவரும் தூண்டவே இல்லை. தானாக சொல்கிற சாட்சிகள் தேவன் தேசத்தில் இந்த ஆண்டிலே கேட்க வைப்பார். 1000 வருட அரசாட்சியிலே யூதர்கள் எருசலேமுக்கு ஆராதனை செய்ய வருவார்கள். ஒருவன் வருவான், அப்போது 10 பேர் யூதர் அல்லாதவர்கள் அவன் வஸ்திரத்தை பிடித்து கொள்வார்கள். நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி யாரும் பலவந்தம் செய்யாமல், யாரும் அவர்களை கவர்ச்சிக்காமல் தானாக சாட்சிகளாய் இருப்பார்கள். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம். சகரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்கள் கண்கள் அதற்கு முன்பாகவே அநேகர் நாங்கள் கர்த்தருடையவர்கள் என்று தானாக சொல்ல நீர் உள்ளங்களில் கிரியை செய்வீராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 20வது வசனம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். நல்ல கவனி, கர்த்தர் அவனை பயன்படுத்தி அற்புதம் செய்து விட்டார். தேவர்கள் இறங்கி விட்டார்கள். மெர்க்குரி, ஜூபிட்டர் என்று பவுல் பர்னபாவை அழைக்கிறார்கள். பவுல் அப்பொழுது இல்லை, நாங்கள் மனிதர்கள் தான், மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் காலங்களிலே மனிதனுக்கு மலையை நீர் அதாவது மலையை நிர்ணயித்த படைக்கும் கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கல்லெறிந்து நாயை இழுப்பதை போல ஊருக்கு வெளியே என்ன பண்ணுகிறார்கள், அடித்து போட்டார்கள். அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி நினைத்து வந்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் கண் விழித்து பார்க்கிறான் பவுல். கண் விழித்த பொழுது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் அவனை சூழ்ந்திருந்தார்கள். இந்த சீஷர்கள் வானத்திலிருந்து வந்து குதித்தார்கள்? இல்லை. அதுவரை விரோதமாய் அந்த கூட்டத்தில் இருந்து ஆண்டவர் சிலரை தொட்டு நாங்களும் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல வைத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியால் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்காக நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். 3வது ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஏசாயா 44:5 வாசிக்க வேண்டாம், நானே சொல்லுகிறேன். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி தன் கையெழுத்தினால் கையெழுத்து போடுவானாம். எனக்காக இன்னொருவன் அல்ல, அவனே கையினால் எழுதுவான். என்ன எழுதுவான்? நான் கர்த்தருடையவன் என்று எழுதுவான். என்றால் என்ன அர்த்தம்? அதிகாரபூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிகாரபூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணுவான். என் ஆண்டவர் என்றோ மனதில் வைத்து ஆண்டவருடைய நேரத்தில் அதை நிறைவேற்றி காண்பிப்பதற்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். யாரும் யாருக்கும்
பலவந்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஆறுகளை ஊற்றும் பொழுது, கர்த்தர் தண்ணீரை ஊற்றும் பொழுது, தானாகவே ஆங்காங்கே இருந்த ஆட்கள் தைரியமாய் சொல்ல எதிர்பாராத ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி இருந்தா, நீ யார் என்பதை சொல்லிவிடாதே, நீ எந்த குலம் என்பதை என்ன பண்ணாத சொல்லிவிடாதே என்று சொல்லி அனுப்பியிருந்தான். இன்டர்வியூக்கு போகும்போதும் எஸ்தர் என்ன பண்ணலை, சொல்லலை. ஆனால் ராணி ஆகிவிட்டால் அப்போதும் சொல்லலை, ராணி ஆன பின்பும் சொல்லவில்லை, அரண்மனையில் இருக்கிறாள் அப்போதும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு கட்டம் வந்தது. அந்த கட்டத்தில் 2வது முறை விருந்து உண்டாக்கின பொழுது தைரியமாய் சொல்லுகிறாள், நான் யூத குலத்தை சார்ந்தவள், ஆமான் என்னுடைய ஜனத்தை அழிக்க நினைக்கிறான். கர்த்தருக்கு ஒரு கட்டத்தில் எதிர்பாராத தைரியத்தை இந்த உலகத்தில் ஊற்றுவதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தடுக்க முடியாத வளர்ச்சி, பலவந்தம் செய்யாமல் சாட்சி கொடுக்கிற ஒரு காரியம். 3வது எதிர்பாராத தைரியம். அல்லேலூயா. ஆண்டவரே, இதை உண்டு பண்ணத்தான் ஆண்டவர் ஊற்றுகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் ஊற்றுவதற்கு நீர் தயாராக இருக்கிறீர். ஆண்டவரே, அவன் கண்களை கர்த்தர் திறந்தார். யாரப்பா சுகமாக்கினது என்று கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நான் அவரை பார்த்ததில்லை. மறுபடியும் கேட்கிறாங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 9:27. அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். இப்ப தைரியமா சொல்றான் பாருங்க. மறுபடியும் கேட்குறாங்க. அவன் பார்த்ததில்லைன்னு சொல்கிறான், ஆனாலும் விடலை, மறுபடியும் கேட்குறாங்க. இப்போ தைரியமாக சொல்கிறான், நீங்களும் அவருக்கு சீஷர்களாக மாற விரும்புகிறீர்களோ? ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். கை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நம்முடைய மகா பெரிய பிளானுக்காக நன்றி. அதற்காக நீர் எங்கள் மேல் ஊற்றுகிறீர். அதை ஊற்ற தயார், நான் பெற்றுக்கொள்ள தயாரா அப்படின்றத ஆண்டவர் கேட்குறார். நான் ஊற்ற தயாருப்பா, பெற்றுக்கொள்ள நீ தயாரா? ஆண்டவர் நம்முடைய என்ன தெரியுமா கேட்குறாரு? முதல் காரியம், எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எரேமியா 4:1-2. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டாய். நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். போதும். இங்க திரும்பும்போது உண்மையோடு நியாயத்தோடு என்னிடம் திரும்புன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் ஊற்ற ஆயத்தம், தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற ஊற்ற ஆயத்தம். அதற்கு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஏதாகிலும் அருவருப்புகள், நான் விரும்பாத அருவருப்புகள் இருந்தால் அதை அகற்றிவிட்டு உண்மை மனதோடு நீதியை நிறைவேற்ற என்னிடத்தில் திரும்புங்கள். திரும்ப சொல்லுகிறார். திரும்பினால் என்னாகும்? அப்பொழுது நீங்கள் மட்டுமல்ல, புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். முரட்டாட்டமுள்ள நபர்கள் மாற்றப்பட்டு கர்த்தரை துதிப்பதற்கு, ஆண்டவரே நான் திரும்புகிறேன், என்னுடைய அருவருப்புகளை நான் மாற்ற சம்மதிக்கிறேன் என்று சொல்லி திரும்பினால் ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். 2வது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 6:7. எப்படி எனில்
எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். நல்ல கவனி, இந்த ஆசீர்வாதத்தை நம்மேல் ஆண்டவர் ஊற்ற வேண்டுமானால், எனக்கு ஆசீர்வாதம் தேவை என்றால் என்னுடைய வாழ்க்கை கனி தருகிற வாழ்க்கையாக இருக்கணும். பக்கத்தில் பா சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கை கனி தருகிற வாழ்வாக இருக்கணும். ஆவியின் கனி என்னில் காணப்பட உதவி செய்வீராக. ஒருவேளை இந்த மாலை வேளையில் இந்த தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் கனியற்ற ஒரு நபராய் நான் இருந்தால் தேவ ஆசீர்வாதத்தை என் மேல் நீர் ஊற்ற முடியாது. ஆகவே கனி கொடுக்க எனக்கு நீ உதவி செய்யும். 2 காரியத்தை கேட்குறார். 1, நீ திரும்பினால் உண்மையோடு திரும்பு, உண்மையுள்ள மனதோடு நீதியை நிறைவேற்ற என்னிடத்தில் திரும்பு. அப்படி திரும்பும்போது என்ன தெரியுமா நடக்கும்? புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். முரட்டாட்டம் உள்ளவர்களையும் அந்த நபர்களையும் கர்த்தர் மாற்ற வேண்டுமானால் நான் திரும்புகிறேன், என் அருவருப்புகளை அகற்ற சம்மதிக்கிறேன் என்கிற அர்ப்பணம் இருக்கணும். 2வது, ஆண்டவர் ஊற்றணுமா, ஆசீர்வாதத்தை ஊற்றணுமா, வளர்ச்சியாக கர்த்தர் கொடுக்கணுமா? 2வது கேட்குறது, உன்னிலே கனி காணப்பட வேண்டும். கனி இல்லாத ஜீவியம் இருந்தால் ஆசீர்வாதத்தை உன்மேல் என்னால் ஊற்ற முடியாது. நீ கனி கொடுக்கிற வாழ்க்கை உன்னிடத்தில் இருந்தால் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். 2வது நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம், நான் கனி கொடுக்கிற நபராய் என்னை மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தோடு எல்லாரும் முழங்காற்படியிட்டு தெய்வ முகத்தை நாம் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உன்னுடைய சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தகுதியில்லாத ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். வழக்கத்திற்கு மாறான ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். சாத்தான் கூட மறுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். எவ்வளவு நல்லவர். ஏன் இதை ஊற்றுகிறார்? அவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. என்ன திட்டம்? தடுக்க முடியாத வளர்ச்சி இந்த 2025 ஆண்டிலே கொடுக்க போகிறார். பலவந்தம் செய்யாமலே அநேகரை வந்து கர்த்தர் சாட்சி சொல்ல வைக்க போகிறார். 3வது, எதிர்பாராத தைரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதை இன்னும் ஒரு கத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, அருவருப்புகளை நீக்கிவிட்டு என்னிடத்தில் திரும்பு, உண்மையுள்ள மனதோடு திரும்பு, நீதியை நிறைவேற்ற என்னிடத்தில் திரும்புன்னு சொல்றாரு. 2வது, கனி இல்லாத வாழ்வு இருந்தால் என்னாலே தேவ ஆசீர்வாதத்தை என் மேல் நீர் ஊற்ற முடியாது. ஆகவே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும். அர்ப்பணிக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தகுதியே இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. வழக்கத்திற்கு மாறானதை கொடுக்கிறீர். சாத்தான் கூட மறுக்க முடியாததை கர்த்தர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தடுக்க முடியாத வளர்ச்சி, பலவந்தம் செய்யாமலே சாட்சி கொடுக்க வைக்கிறீர். எதிர்பாராத தைரியத்தை கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறேன். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ சொன்ன காரியத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க மேலே உங்க கிருபை இருப்பதாக ஆண்டவரே. அருவருப்புகளை நீக்க தைரியமாய் உண்மையோடு நீதியை நிறைவேற்ற உம்மிடத்தில் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். கனி கொடுக்கிற ஜீவியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல